பேக்கரி சமோசா செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், கொத்தமல்லி, பட்டாணி, உருளைக்கிழங்கு, ஆனியன், சிக்கன் கிரேவி பவுடர், கரம் மசாலா பொடி, மைதா மாவு 1/2 கிலோ, சோம்பு, 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லாதவங்க நெய் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணியில கலந்துக்கோங்க. கொஞ்சம் கக்கிற டேஸ்ட் இருக்கணும், அப்பதான் அதுக்கு கரெக்டா வரும். அந்த உப்பை நல்லா கலந்துக்கலாம். உருக்குன பட்டரை உள்ள சேர்த்துக்கோங்க. 100 கிராம் பட்டரை உள்ள ஊத்திக்குவோம். இப்ப தண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. உருக்குன 100 கிராம் பட்டு, உப்பு, சால்ட் கலந்த தண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி நிறைய ஊத்திடக்கூடாது, அளவா ஊத்தி நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா மாவை லூசா படைய கூடாது, நல்லா கெட்டியா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப சின்ன சின்ன உருண்டையா ஒட்டிக்கோங்க. அந்த மாவுல இருக்க அந்த சூடு ஆறங்குள்ளேயே, அந்த சூடுலயே எல்லாம் சூடா இருக்கப்பே சின்ன சின்ன உருண்டையா ஒட்டி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி உருட்டி வச்ச மாவை ஒரு கவரை போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஒரு கவர் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இந்த மாவு கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்ப மசாலா ரெடி பண்ணி கொண்டு வந்துருவோம். வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஆனியனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப ஆனியன் வதங்கிட்டு மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப சிக்கன் குழம்பு கிரேவி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அஜீரணம் 1 சிட்டிகை லைட்டா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி 1 கை போட்டுக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்ப மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அமுக்கி நல்லா தேய்ச்சாதான் உடையாம வரும். நல்லா மாலிஷ் பண்ணி நல்லா அமுக்கி தேய்ச்சி வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் இது மாதிரி நல்லா தேய்ச்சி இப்படி தட்டி தட்டி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை ஒன்னொன்னா எடுத்து இது மாதிரி வச்சு பேப்பர் மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டா தேய்ச்சி விரிச்சு வச்சுக்கோங்க. இப்படி நல்லா பேப்பர் மாதிரி இந்த ஷேப்ல நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்ப எல்லா மாவும் தேய்ச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்ப மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறம் மொத்தமா வச்சு இப்படி 2ஆ கட் பண்ணிக்கோங்க. இப்ப மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து தண்ணி வச்சு ஓரமா தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி தடவிட்டு இப்ப மடிச்சுக்கோங்க. தண்ணி தடவினாதான் அந்த மாவு ஒட்டும். அப்பதான் எண்ணெயில போடுறப்ப பிரியாம வரும். இப்ப ஸ்டப்பிங் எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கிரேவி மசாலா உள்ள வச்சுட்டு இப்ப மடிச்சுக்கோங்க. ஓரத்துல நல்லா தண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் மடிங்க. அப்பதான் கரெக்டா வரும். தண்ணி தடவிட்டு இங்கிட்ட ஒரு மடகு, இந்த பக்கம் ஒரு மடகு மடக்கி அப்படியே வச்சிருங்க. அவ்வளவுதான்.
இப்போ இதெல்லாம் எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சு மடிச்சாச்சு. இப்போ எண்ணெயில போட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சமோசா ஒவ்வொன்றா எடுத்து உள்ள போட்டுக்கலாம். இதுல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுப்புல எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு சொடு தண்ணியை லைட்டா அப்படி தெளிச்சு விட்டோடனே சொட சொடன்னு சவுண்டு கேட்கும். சவுண்ட் கேட்டோடனே அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு பக்கமா திருப்பி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து ரொம்ப கூட்டியும் வைக்கக்கூடாது, குறைச்சி வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். எண்ணெய் வந்து கூட்டி வச்சிங்கன்னா கருகிரும். அதனால மீடியம் ஃப்ளேம் ஒரே மாதிரி வச்சிருங்க. சுட சுட சூடான பேக்கரி சமோசா ரெடி. மசாலா கூட்டு, மாவுல சால்ட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கு. இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.